அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை தொடர்பாக மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கப்படுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத வாடிக்கையாளர் அப்படி இல்லைன்னா புதிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்தா சேமிப்பை அதிகரிக்க முடியும். குடும்பத்தில் ஒருவரின் ஆலோசனை முக்கியமானதாகவும் அமையலாம். காதல் வாழ்க்கையில் மனதில் இருந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். அதே நேரம் சாதகமான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது. வேலை தேடுபவர்களுக்கு நேர்காணல் அப்படி இல்லைன்னா புதிய வாய்ப்பு பற்றிய செய்தியும் வரலாம். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரவில் சிறிய முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர் ஒருவர் வழங்கக்கூடிய தகவல் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதே நேரம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். வேலை அப்படி இல்லைன்னா தொழிலில் புதிய பொறுப்பு கிடைக்கப்படுவீங்க. தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தா அதை தவறவிட வேண்டாம். பண விஷயத்தில் சமநிலையை கடைபிடிக்கிறது அவசியம். நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பேசி தீர்த்து கொள்ள முடியும். காதல் உறவில் எதிர்பாராத மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி அடையுவீங்க. வீட்டில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். வேலையில் சற்று அழுத்தம் இருந்தாலும் தங்களுடைய பொறுமை தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தொழிலில் இருக்கிறவங்க பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் வாய்ப்புகளை பெறுவாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் சீரான நிலை இருக்கிறது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் துறையினுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினருடன் மனம் திறந்து பேசுவது நல்ல பலனையும் பெற்றுத்தரும். தங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அலுவலகத்தில் முக்கியமான பணியை தங்களிடம் ஒப்படைக்கலாம். அதை சிறப்பாக செய்து முடித்தால் பதவி உயர்வு அல்லது எதிர்கால முன்னேற்றத்திற்கு அது அடித்தளமாகவே அமையலாம். தொழில் செய்கிறவங்க புதிய கூட்டாண்மை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குவீங்க. பணவரவு நன்றாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்திப்பு அல்லது இனிமையான உரையாடல் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகான்களினுடைய தரிசனம், தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன், குரு, புதன் ஆகியவை நல்ல நிலையில் இருக்குங்க. அதனால் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தைரியம், தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் கேது பார்த்திங்க அப்படின்னா முதல் குழந்தையின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். இந்த காலம் காதல் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பழைய காதலன் காதலை, பழைய வரன்கள் கைகூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரலாம். மருமகன் சண்டைகள் தீரக்கூடிய நேரம். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும். நினைத்த காரியங்கள் கைகூடவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க கோர்ட்டுகளில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அரசு வேலைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். இளைய சகோதரன் மூலமாக ஒத்துழைப்பு, உறுதுணை கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம்
திட்டமிட்ட கல்லூரிகளில் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வார்த்தைகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. குடும்பம் நன்றாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் உண்டாகலாம். அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நன்மைகள் ஏற்படலாம். அதே நேரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியாக நிறைய நன்மைகள் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கிறது. இதில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்துமே விலக செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் அப்படின்னு அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான யோகங்கள் இருக்கிறது. பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள் வண்டி வாகனங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்களும் தீர ஆரம்பிக்கலாம். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் யோகம் இருக்கிறது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் சூரியன் குரு அமர்ந்திருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம். தனபாக்கியம் உங்களுக்கு உண்டாக பெறும். நினைத்த காரியங்கள் கைகூடும். பணம் பொருளாதாரத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. கழுத்து இடதுகாது வலதுகால் மாமனாரின் ஆரோக்கியம் கெடுவது தொண்டை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது. அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க. அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறகு காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க. முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை
தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்க நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையலாம். நிதிநிலையை சரியாக பராமரிப்பது அவசியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கப்பெறுங்க. பொறுப்புகள் வந்து சேரலாம். நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கப்பெறும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல விரும்பிய வெற்றியும் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடிவர ஆரம்பிக்கும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க. வெளிநாடு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க.